அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது பிசிபேலாபாத். வாங்க பிசிபேலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், 1 கப் அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த சாதத்துக்கு நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பே 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு குக்கர்லேருந்து 4 விசில் வந்தோன்னே இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்தது காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி, 1 முருங்கைக்காய், 1 கேரட், 10 பீன்ஸ், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு. இப்போ மூடி போட்டு எல்லா காயும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பிசிபேலாபாத்துக்கு நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 7 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் நான் கலருக்காக தாங்க சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஸ்லோலே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த சாதத்தோட ஸ்பெஷலே இந்த மசாலா அரைச்சி போடுறது தாங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ இதையும் வறுத்தாச்சுங்க. இதையும் எடுத்து வச்சிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் வறுத்தாச்சுங்க. தனியாக வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்ல ஈரப்பதம் போக வறுத்துக்கோங்க. கீரை ட்ரை கோகோனட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணால் பிசிபேலாபாத் சாதம் செஞ்சிடலாம். இப்போ குக்கர்லேருந்து 4 விசில் வந்துருச்சுங்க. அரிசியும் பருப்பும் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு. அடுத்தது இதில் வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதிலே சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை. முந்திரி வேர்க்கடலையும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க.
நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஸ்லோலே வச்சுட்டு லேசாக வதக்கிக்கலாம். இப்போ சாதத்தை தாளிச்சிடலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ குலைவாக இருக்குது. இப்போ சுவையான பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.